என்எல்சி சுரங்க விரிவாக்கப் பணிகள் என்பது குவிக்கப்பட்ட மண்மேடுகளிலிருந்து மழை காலங்களில் மண் சரிந்து, அதாவது களிமண் இலேசாயில் சரிந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கர் நிலம் இந்த பகுதிகளில் இதையெல்லாம் இந்த நிலங்கள் எல்லாம் பட்டா 350-400 ஏக்கர் பட்டா நிலங்களில் கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு மேல் உள்ள பட்டா நிலங்களில் களிமண் சரிந்து விவசாயத்திற்கு அருகதையற்ற நிலமாக இந்த நிலம் நல்ல முப்போகம் விளையக்கூடிய இந்த நிலம் மாறிவிட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து என்எல்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து இந்த மண்மேட்டை சரி செய்து விடுங்கள், எங்களை விவசாயம் செய்ய விடுங்கள் என்று இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 2019 வரை ஒரு சில பேருக்கு அந்த நிலத்தில் உள்ள மண்ணை சுத்தம் செய்து கொடுத்ததாக கணக்கெழுதி கொண்டு அவர்களை விவசாயிகளை அழைத்து அபிடவிட் மூலம் நாங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டோம் என்று வாங்கி கொண்டு அதிலிருந்து எந்த விதமான இழப்பீடும் கொடுக்காமல் நிலத்தையும் சரி செய்யாமல் இன்றைக்கு என்எல்சி நிர்வாகம் இந்த பகுதி விவசாயிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலங்கள் என்எல்சிக்கு சம்பந்தமில்லாத நிலங்கள், நில இல்லாத நிலங்கள், தங்களுடைய சொந்த நிலம், பட்டா நிலம். இந்த களிமண்ணானது நிலங்களில் கிட்டத்தட்ட இந்த மழை காலங்களிலே பாய்ந்து செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல் கூட தான் இருக்கும். அந்த களிமண் அந்த நிலங்களில் பரவி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி முழுக்க களிமண் நிரப்பப்பட்ட விவசாய நிலம், முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலம். நிலத்தை சுத்தம் செய்து விவசாயத்திற்கு தகுதியான நிலமாக மாற்றிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்எல்சி நிறுவனத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதை செய்து தர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய விவசாயியுடைய கோரிக்கை. அதோடு மட்டுமல்ல, 2026 வரை எத்தனை ஆண்டுகள் அவர் பயிர் செய்யாமல் இருக்கிறார்களோ அதற்குரிய இழப்பீட்டையும் என்எல்சி நிறுவனம் தான் செய்து தர வேண்டும். இந்த மழைக்கு கூட இந்த பகுதியில் இந்த சாதாரண பெய்த மழைக்கு கூட களிமண் உள்ளே இறங்கி போயிருக்கு. இப்போ கூட அந்த நிலம் தேவைப்பட்டால் அவர்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பாதையை சரி செய்வார்கள், இல்லைன்னா சரி செய்ய மாட்டாங்க. இப்படி நிலம் கொடுத்த விவசாயிகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த சுரங்க மண்ணை கொட்டியிருக்கிற இந்த மண்மேட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த விவசாயிகளை அழிக்கக்கூடிய செயலாக தான் இந்த செயல் பார்க்கப்படுகிறது. எனவே அரசு தலையிட்டு உடனடியாக இந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு, நிவாரணம், இந்த விவசாய நிலங்களை சுத்தம் செய்து என்எல்சி செலவில் அவர் நினைத்தால் 10 நாள் அதை சரி பண்ணலாம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாவற்றையும் கொண்டு வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த நிலத்தில் உள்ள அந்த மண்ணை எடுத்து விவசாயம் செய்வதற்கு முப்போகம் விளையக்கூடிய இந்த பூமியை திருத்தி தருவதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த பகுதி மக்கள், விவசாயிகள், நிலம் கொடுத்தவர்கள், சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் யாரை போய் அணுகுவது, என்ன கேட்பது என்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் அரசு சார்பில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டமன்ற கூட்டத்திலும் அதை நான் வலியுறுத்துவேன். இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன். உடனடியாக மாவட்ட நிர்வாகம், அரசும் தலையிட்டு சுமார் 300 ஏக்கர் நிலத்தை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, வேண்டுகோள். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம்.